ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதற்கான ஒரு அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் எத்தனை மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ மார்க் நீங்கள் இன்டர்வியூவில் எடுத்திருந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க, ரிஜெக்டட் ரீசன் என்ன, ஒரு பர்சனை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதற்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க. அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களும் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 மாவட்டங்கள் வர இந்த மாதம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் செலக்டட், அதாவது இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த முறையில் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, எப்படி அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணீங்க, அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ போயிருந்தீங்க அப்படின்னாலே இன்டர்வியூலேயே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் செலக்டடா நான் செலக்டடா அப்படின்னு. ஏன்னா இன்டர்வியூ முடிஞ்ச உடனேயே அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க, ஓகே இவங்க இந்த வேலைக்கு தகுதியானவர்கள், இந்த வேலை இவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை இவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ முடித்த உடனே உங்ககிட்ட அவங்க எப்படி பேசுனாங்க, எப்படி இது பண்ணாங்க, உங்ககிட்ட ஒரு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, அந்த 5 கொஸ்டின்ஸில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத ஒரு தடவை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா அந்த 5யுமே நான் கரெக்டாக சொல்லிட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மார்க்குக்கு ஒரு 45 மார்க்கு கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொரு 50 மார்க் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 10th மார்க் ஷீட்டில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அதை வச்சு இன்னொரு 50 மார்க்கு போடுவாங்க. மொத்தம் 100 மார்க்கு. இந்த 100 மார்க்கில் இதில் ஒரு 45 மார்க்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் நீங்கள் ஒரு 450 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 45, அப்போ 45 × 45 90 மார்க் நீங்கள் எடுத்திங்கனாலே கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. இதில் இன்னொரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். என்னென்னா, உங்களோட வீடு உங்களை அங்கன்வாடி மையத்துக்கு 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன இந்த மாதிரி இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன், என்னோடய மார்க் இவ்வளோ, நம்ம ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 90 வரும், ப்ளஸ் எங்களோட வீடும் அங்கன்வாடி மையத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், கன்ஃபார்மாக நீங்கள் வேலைக்கும் போயிடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்க விடோ, கணவனால் கைவிடப்பட்டோர், ஹேண்டிகேப்பு, இவங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, மார்க்கும் நல்ல மார்க்கு, எங்கள் வீடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் வரும், ஆனால் இன்டர்வியூ நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரையாரிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது 5 வேக்கன்சிஸ் ஒரு தாலுகாவில் 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா விடோ, கணவனால் கைவிட்டப்பட்டோருக்கு கண்டிப்பாக ஒரு வேக்கன்சிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டிகேப்புக்கு இன்னொரு வேக்கன்சிஸ், அதாவது 5 வேக்கன்சிஸ் இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன், ஒரு வேக்கன்சிஸ் விடோவாக இருப்பீங்க, இன்னொரு வேக்கன்சிஸ் ஹேண்டிகேப்பாக இருப்பீங்க. மீதி 3 வேக்கன்சியை பொறுத்தளவில் நம்ம பார்த்திங்கன்னா அதர்ஸ், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸு, அப்புறம் ப்ரையாரிட்டி வைஸு இந்த மாதிரி வரும். அதாவது 5 வேக்கன்சிஸ் சொல்கிறேன், இதே 10 வேக்கன்சிஸ்
வேகன்சிஸ்னால் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 10 வேகன்சிஸ்னால் ஒரு 2 வேகன்சி, அதாவது 100க்கு 25% பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடோ ஹேண்டிகேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டோர், இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் ரீசன்ஸ், என்ன ரீசனுக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், அதாவது இன்டர்வியூ நீங்கள் போயிருக்கலாம், நீங்கள் போயிருந்து அவங்க ஒரு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியல, நான் எதுவுமே வந்து பதில் சொல்லலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய 10th என்னோடய மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு மார்க் கீழே, நான் ஆவரேஜை தான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடும் அங்கன்வாடி மையமும் ரொம்ப தூரமாக வந்து இருக்கலாம். அதாவது உங்களோட அங்கன்வாடி மையத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு 10 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டர் கூட அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க 3 கிலோமீட்டருக்கு உள்ளவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அதிகமான தூரத்தில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமாக வந்து இது இருக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டு ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருந்தாலும், ஒரு வேளை வந்து இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவில் நம்ம 10th தான் வந்து நீங்கள் 2 டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஓவர் குவாலிஃபிகேஷன்ஸ்னாலையும் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது, அதாவது ஒரு 50க்கு 50% வந்து சான்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த காரணத்துக்காகவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நம்மளோட மார்க் வந்து லோ மார்க்கு அப்படின்றதுனால வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்ஸ் இன்டர்வியூ போகும்போது வந்து செக் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூ போகும்போது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றைக்கி வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். நம்ம வந்து நம்மளோட மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் இல்லாமல் இருக்கலாம். நம்மளோட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸு பிஎஸ்டிஎம்மோ ஒரிஜினல் இல்லாமல் இருந்தது, நீங்கள் வெறும் ஜெராக்ஸை மட்டும்தான் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ரீசனுக்காகவும் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட பிஹேவியர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம வந்து டீல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டி குழந்தைகள், நம்ம சொல்கிறது கூட புரியாத அளவுக்கு குழந்தைகள் தான் இருக்காங்க. அதை வந்து நம்மளோட கைண்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளோட பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அது சம்மந்தமாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு யார் தோணுவோ இந்த வேலைக்கு இவங்க சூட்டபிள் ஆவாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டம், அதாவது திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், அதுக்கப்புறம் நாமக்கல், சேலம், இந்த மாதிரி கரூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த மாதிரி ஒரு 6-7 மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஜூலை மாதம் நிறைய மாவட்டங்களில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டங்களில் 1 by 1 அடுத்தடுத்து வந்து நமக்கு வரப்போகுது. இந்த மாவட்டங்களை பொறுத்தளவில் நமக்கு கடந்த மே மாதமே நிறைய மாவட்டங்களில் இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சு. அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.